இவர்களுக்கு வைதிகாச்சாரம் பிடிக்காமலே இருக்கட்டும். இவர்கள் வேதம் வேதியர்களுக்கு எதுவும் பண்ணாமல் போகட்டும். அது அவர்கள் இஷ்டம். ஆனால் இவற்றுக்காகவே அநேக மானியங்கள் நிபந்தங்கள் விட்டும் இன்னும் வேறே தினசிலேயும் அந்த பூர்வகால ராஜாக்கள் என்றைக்கோ பண்ணிவிட்டு போனதை கூட சொல்லாமல் மறைப்பதும், அது போதாது என்று அவர்கள் சுதந்திரமான ஒரு தமிழ் பண்பாட்டுக்கே ஆதரவு கொடுத்து வளர்த்ததாக கல்பித்தும் சொல்வதும் கொஞ்சம் கூட நியாயமில்லை. பழைய ராஜாக்களின் இன்ஸ்கிரிப்ஷன்களில், சிலா சாசனங்களிலும், அதைவிட ஜாஸ்தியாக தாமிர சாசனங்களிலும் பாதிக்கு மேல் பிராமணர்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் ராஜமானியங்கள் விட்டதை பற்றித்தான் இருக்கும். அவர்களுடைய யுத்த வெற்றிகளை பற்றி கூட அவ்வளவு இல்லை. இந்த தான சாசனங்களிலேயேதான் அந்த யுத்த வெற்றிகளையும் சொல்லியிருக்கும். தெய்வங்களுக்கு அல்லது பூதேவர்கள் என்னும் பிராமணர்களுக்கு பண்ணிய தொண்டுகளைத்தான் கல்லிலும் செப்பிலும் அவர்கள் முக்கியமாக வெட்டி வைத்தார்கள். பிரமதேயம் என்று பிராமணர்களுக்கு தானமாக பழைய தமிழ் மன்னர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். ஆகாசத்தை ஆகாயம் என்றும் வசத்தை வயம் என்றும் சொல்வது மாதிரி தேசத்தை தேயம் என்று சொல்வது உண்டு. இங்கே அப்படித்தான் சொல்லியிருக்கிறது என்று நினைத்து பிராமணர்களுக்கு கொடுத்த தேச பகுதி பிரமதேயம் என்று சில பேர் தப்பாக சொல்கிறார்கள். இங்கே வரும் தேயத்துக்கும் தேசத்துக்கும் சம்பந்தமில்லை. தேயம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தானமாக கொடுக்கப்படுவது என்று அர்த்தம். அத்தியனம் பண்ணினவர்களுக்கு ஸ்ரோத்ரிய கிராமங்கள் என்று அநேக கிராமங்களை பண்டை தமிழ் மன்னர்கள் சர்வமான்யமாக விட்டிருக்கிறார்கள். சதுர்வேதி மங்கலம் என்று முடிகிற பல ஊர்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் தமிழ் ராஜாக்கள் நான்மறையாளர் எனப்படுபவர்களுக்கு தானம் பண்ணியவைதான். அகரம் என்று அநேக ஊர் பெயர்கள் முடிகிறது அல்லவா? அக்ரஹாரம்தான் சுருங்கி அகரமாயிற்று. இவையும் பிராமணர்களுக்கு கொடுத்த ராஜ்யமானிய கிராமங்களே. அந்த கால ராஜ சாசனங்களில் கல்வெட்டுக்களாகவும் செப்பேடுகளாகவும் இருக்கிற சாசனங்களில் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது ஒரு ராஜா அவன் சோழனோ சேரனோ பாண்டியனோ வேறே சிற்றரசனோ யாரானாலும் தமிழ் இனம், தமிழ் மரபு, தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாடு என்ற வார்த்தைகளை சொல்லி தான் அதை போஷிப்பதாக சொல்லியிருக்கிறானா என்றால் அப்படி ஒன்று கூட இல்லை. நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த மட்டில் துருவி துருவி பார்த்தும் அப்படி ஒன்றும் அகப்படவில்லை. மனு நீதி விளங்க, மனுவாறு விளங்க, ஆறு என்றால் மார்க்கம், அந்தணர் ஆகுதி கணல் ஓங்க, சாதி ஒழுக்கம் பிறழாது நிற்க தாங்கள் ராஜ்யபாரம் செய்ததாகவே அந்த ராஜாக்கள் சாசனங்களில் வெட்டி வைத்திருக்கிறார்கள். ஆரிய அரசர்களை எதிர்த்து செங்குட்டுவன் போராடி ஜெயித்தான் என்பது போன்ற விஷயங்களை சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் சொல்லும் போது கூட ஆரியே என்பது ரேஸை குறிப்பதாக இல்லவே இல்லை. தமிழ் மூவந்தர்களுக்குள்ளேயே ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக் கொள்ளவில்லையா? அப்போது அவர்கள் ஆண்ட பிரதேசத்தை வைத்து பாண்டிய நாட்டு ராஜாவை எதிர்த்தான், சோழ நாட்டு ராஜாவை எதிர்த்தான் என்று சொல்கிறது போலவும், திராவிட தேசத்திலேயே அடங்கும் தெலுங்கு கன்னட ராஜாக்களை எதிர்த்தான் என்கிறது போலவும் தான் ஆரியாவர்த்தம் என்ற பெயரை வட இந்தியா முழுவதற்கும் விஸ்தரித்து அந்த பிரதேசத்தில் இருந்த ராஜாக்களை எதிர்த்ததை ஆரிய அரசர்களை எதிர்த்தான் என்று சொல்லியிருக்கிறது. ரேஸை வைத்து சொல்லியிருந்தால் அந்த வடநாட்டிலே இருந்த பிராமணர்களும் நம்முடைய தெற்கத்தி ராஜாவுக்கு சத்ருவாகத்தான் இருந்திருப்பார்கள். இப்போது தனித்தமிழ் நாகரிகத்தை சொல்கிறவர்களின் அபிப்பிராயப்படி ஆரிய ராஜாக்களை விடவும் அந்த பிராமணர்கள் தான் தமிழ் அரசர்களுக்கு பரம சத்ருவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சிலப்பதிகாரத்தை பார்த்தாலோ சேரராஜா செங்குட்டுவன் வடக்கத்தி ராஜாக்களோடுதான் யுத்தம் பண்ணினானே தவிர அங்கே இருந்த பிராமணர்களுக்கு ஒரு ஹானியும் ஏற்படாமல் பார்த்து கொண்டான் என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது. தேவ ரிஷிகள் விசும்பு முனிவர் என்று இருக்கிறது. அவனுக்கு முன்னே வந்து இமயமலை ராஜ்யங்களில் அருமறை அந்தணர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பேணல் உன் கடமை என்று சொன்னதாக இருக்கிறது. அந்த பிராமணர்களுக்கு சேரராஜா செங்குட்டுவன் ஹானி பண்ணவில்லை என்பது மாத்திரமில்லை, தன் சைன்யத்திடம் அவன் வடதிசையில் வேள்வித்தி அவியாமல் மறை காத்து வருகிறவர்கள் அருள் குணத்தினால் தன்னென்று இருக்கும் பெருவாழ்க்கை வாழ்பவர்கள், அவர்களை போற்றி ரட்சிக்க வேண்டும் என்று ஆக்ஞையிட்டதாகவும் இருக்கிறது. வடக்கத்தி ராஜாக்களை ஜெயித்து இமயமலையில் இருந்து கண்ணகி சிலை பண்ணுவதற்காக கல்லெடுத்து அதை தோற்றுப்போன ராஜாக்களுடைய தலையில் ஏற்றி சேர நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் செங்குட்டுவன் யாகமே பண்ணியதாகவும் இருக்கிறது. யாகம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தமிழ் பிராமணன் ஒருத்தன் மாடல மறையோன் என்பவன் எடுத்துச் சொன்னதை
அவன் மனசார கேட்டுக்கொண்டான் என்பதை அந்த பிராமணன் ராஜாவின் காது என்கிற வயலில் உத்தமமான அர்த்தமுள்ள வான்பொருள் என்று இருக்கிறது. தன் யோசனைகளாகிய விதைகளை தன்னுடைய வேதமயமான நாக்கு என்ற ஏரினால் உழுது விதைத்தான். அதில் இருந்து விளைகிற ஸ்வர்க்கவாசம் அல்லது மோக்ஷம் என்ற பெரும் பதத்தை அறுவடை செய்து அனுபவிக்க வேணும் என்ற வேட்கை ராஜாவுக்கு ஏற்பட்டு உடனே அவன் நான்மறை மரபாகிற வேத சம்பிரதாயத்தின் சூக்ஷ்மங்கள் தெரிந்த யஜ்ஞ பிராமணர்களை கொண்டு சாந்தி பிரதமான யாகம் ஆரம்பித்தான் என்று சிலப்பதிகாரத்தில் விவரமாக சொல்லியிருக்கிறது. இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், சிலப்பதிகாரம் எழுதினவர் வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல்கிறவர்கள் என்று ஞானசம்பந்தர் கண்டனம் பண்ணும் ஜைனர்கள் மதத்தைச் சேர்ந்த பிக்ஷு. அப்புறம் அவர் கண்ணகி விக்கிரகம் பிரதிஷ்டையானதை சொல்கிற போதும், இந்த நாளில் வேத மந்திரம் சொல்லித்தான் பிரதிஷ்டை பண்ணணுமா, அன்போடு தமிழில் சொன்னால் தெய்வசக்தி விக்கிரகத்தில் ஏறாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் தனித்தமிழ் தெய்வமாக சொல்லும் கண்ணகிக்கே செங்குட்டுவன் மூர்த்தி பிரதிஷ்டை செய்தபோது அரக்களத்து அந்தனரை கொண்டு பண்ணியதாகவே இளங்கோ, அவர்தான் சிலப்பதிகாரம் எழுதியவர், சொல்லியிருக்கிறார். அரக்களத்து அந்தனர் என்பது ரொம்ப அழகான பதப்பிரயோகம். யுத்தம் என்கிற மரக்களத்தில் சேரராஜா வீரதீரம் பண்ணி கண்ணகி சிலைக்கான கல்லெடுத்து அதை வடக்கத்தி ராஜாக்கள் தலையில் வைத்து கொண்டு வந்தாச்சு. இனிமேலே அந்த கல் தெய்வமாக வேண்டும். இதற்கு ராஜாவின் மரக்கள சாமர்த்தியங்கள் பிரயோஜனப்படாது. வேத தர்மமான அரக்களத்தைச் சேர்ந்த அந்தணர்களால் தான் அதை பண்ண முடியும் என்ற இத்தனை அபிப்பிராயத்தை ரத்ன சுருக்கமாக அடக்கித்தான் அரக்களத்தனர் என்று போட்டிருக்கிறார். முதலில் அவர்களை சொல்லி, அப்படிப்பட்ட அந்தனர் தன்னுடைய குரு, அதாவது புரோகிதர், அவரும் பிராமணர், பெருங்கணி என்கிற ஜோசியன், சில்பி ஆகியவர்களை கொண்டு மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணினான் என்று இருக்கிறது. இத்தனைக்கும் சிலப்பதிகாரம் எழுதியவர் வேத பாக்கியமான, வேதத்திற்கு புறம்பான சமண மதத்தை சேர்ந்த துறவி. இப்போது என்னடா என்றால், வைதிகாச்சாரத்தில் வந்த புலவர்கள், ஆராய்ச்சிக்காரர்கள், எழுத்தாளர்கள் முதலியவர்களே அந்த கால ராஜாக்களின் வைதிக பற்றை அடியோடு மறைத்துவிட்டு அது போதாது என்று அவர்கள் ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்காத ஒரு தனித்தமிழ் கலாச்சாரத்தை அவர்கள் வளர்த்ததாக வேறு ஜோடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை மறைக்கிறதும் மாற்றுகிறதும் ரொம்ப தப்பு. சரித்திரம் சொல்லும் போது அன்றைக்கு வாஸ்தவத்தில் இருந்ததை அடியோடு பிளாக் அவுட், இருட்டடிப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கு உள்ள கொள்கைகளை அன்றைக்கு இருந்தவர்கள் மீது ஆரோபித்து ஏற்றி வைத்து எழுதுவது நியாயமே இல்லை. பிரதேச கலாச்சாரம் என்று அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். பேசுகிற பாஷையானாலும் வாழ்க்கை போக்குகளானாலும் சீதோஷ்ணாதிகளை பொறுத்தும் பொதுவான பாரத மரபு என்ற ஒரே அடிமரத்தில் இருந்து வெவ்வேறு கிளை மரபுகள் தோன்றத்தான் செய்யும். மேம்போக்கானதுதான் மற்ற பிராந்திய வித்தியாசங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பண்டைய கலாச்சார பெருமைகளை பிரகாசப்படுத்துவதாக சொல்லி அநேக மகாநாடுகள், செமினார்கள் எல்லாம் நடத்துகிறார்களே, இதிலே அநேகமாக வேறாகவும் அடிமரமாகவும் இருக்கும் பொதுவான வைதிக கலாச்சாரத்தை மறைத்தே விடுகிறார்கள். பிராந்திய கலாச்சாரங்களையே ஒரு தனியான முழு மரபு மாதிரி ஜோடித்து ஆரியன், திராவிடியன் என்ற கல்பிதமான பரஸ்பர குஸ்தி நாகரிகங்களில் திராவிடியனைத்தான் தூக்கி காட்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் இல்லாததையெல்லாம் சிருஷ்டி பண்ணி சேர்த்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். பழைய சரித்திர புருஷர்களையும் சம்பவங்களையும் வைத்து கதையிதை அழகாக கட்டி ஜனங்களை கவரும்படியாக எழுதுகிறவர்களும் உண்மை நிலையை எழுதுவது இல்லை. நிரம்ப மாஸ் அப்பீல் உள்ள துறைகளில் இருப்பவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்களில் பல பேர் புராணம், இதிகாசம், பழையகால காவியங்கள் எல்லாம் பொய்க்கதை என்று தள்ளிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி எழுதியது எனப்பட்ட இந்த நவீன கால கதைகளையே அத்தாரிட்டியாக நினைப்பதால் நம்முடைய பூர்வகால சரித்திரத்தை பற்றி அவர்கள் தப்பாக, டிஸ்டார்டடாக புரிந்து கொள்ளும்படி ஆகியிருக்கிறது என்று கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் அபிப்பிராயம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் பூர்வ விஷயங்களை சொல்வதாக நாம் புறப்படும் போது அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதைத்தான் உள்ளபடி சொல்லணும். நம்முடைய இக்கால அபிப்பிராயங்களை பூர்வ காலத்தவர்கள் மேல் ஆரோபித்து சொல்லக்கூடாது என்ற அடிப்படை நியாயம் கூட தெரியாமல் இருக்கிறார்களே என்று கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ராஜபாட்டை நீள நெடுக போகிறது போல வேத சாஸ்திர வழிதான் ஆதியில் இருந்தே இந்த பாரத தேசம் முழுதும்
பரவலாக இருந்திருக்கிறது. அதில் இருந்தே கிளைச்சாலைகள் மாதிரி பிரதேச கலாச்சாரங்கள் ரொம்பவும் ஆதியிலேயே தமிழ்நாட்டினராக தமிழ் மொழி பேசுபவர்களாக இருந்த தமிழர்களும் வைதிக ஆச்சாரத்தை ஏற்றவர்கள்தான். அதே சமயத்தில் இவர்கள்தான் கிளை மரபு என்றேனே, அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய சில பழக்க வழக்கங்கள், கலையம்சங்கள் முதலியவை ரூபமாவதற்கும் காரணமாக இருந்தவர்கள். இந்த ரீதியில் பார்க்கிறபோது சங்ககாலம் முடிய இருந்த முற்கால சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களை வேண்டுமானால் தமிழ் கிளை மரபை பேணியவர்கள் என்று சொல்ல நியாயம் உண்டு. அதுவும் கிளை மரபாகத்தான் இவற்றை பேணினார்கள். மூல மரபான மரமாக அவர்களும் பாரத தேசத்திற்கே பொதுவான வைதிக கலாச்சாரத்தை தான் பேணினார்கள். மரத்தில் இருந்து தனியாக துண்டித்து கிளை வளர முடியாது. இயற்கையாக கிளை வந்தது, அதையும் பேணினார்கள். தனித்தமிழ் பண்பாடு என்று ஒன்றை அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு எழுதுகிறவர்கள், பேசுகிறவர்கள் அந்த மூவேந்தர்களும் அப்புறம் வந்த பல்லவர்களையும் தனி தமிழ் பண்பாட்டை வளர்த்தவர்களாகவே சித்தரிப்பதுதான் ரொம்ப ஆச்சரியம். மூவேந்தர்களும் தங்களை சூரிய வம்சம், சந்திர வம்சம், சிபியின் பரம்பரை என்றெல்லாம் தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்களில் பலருடைய பெயராவது நெடுஞ்சேரலாதன், சேரமான் பெருமாள், கரிகால் வளவன், கிள்ளி வளவன், நெடுஞ்செழியன், நெடுமாறன் என்றெல்லாம் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன. ஆனால் பல்லவ ராஜாக்களுக்கோ ஸ்கந்த சிஷ்யன், குமாரவிஷ்ணு, சிம்ஹவர்மா, சிம்ஹவிஷ்ணு, மகேந்திரன், நரசிம்மன், பரமேஸ்வரன், நந்திவர்மா, தந்திவர்மா என்று எல்லாம் சம்ஸ்கிருத பெயர்களாகவே இருக்கின்றன. குடுமியாமலையில் சங்கீத விஷயமாக உள்ள மகேந்திரவர்மாவின் கல்வெட்டும் இன்னும் அவர்களுடைய அநேக சாசனங்களும் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கின்றன. அவர்கள் தங்களை பரம பிரம்மண்யர் என்று இந்த சாசனங்களில் பொறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சம்ஸ்கிருத கடிகைகளை நிறைய போஷித்திருக்கிறார்கள். பிராமணனை சர்மா என்கிற மாதிரி க்ஷத்திரியரை வர்மா என்று சொல்ல வேண்டும். அந்தப்படி பல்லவர்கள் மகேந்திரவர்மா, நரசிம்மவர்மா, பரமேஸ்வரவர்மா, நந்திவர்மா என்று வர்மா போட்டுக் கொண்டவர்கள். தங்களை பாரத்வாஜ கோத்திரத்தினர் என்று சொல்லிக் கொண்டவர்கள். அவர்கள் காலத்தில்தான் அப்பர், சம்பந்தர், திருமங்கையாழ்வார் முதலியவர்களுடைய தெய்வீகமான தமிழ் பாட்டுகளும் தோன்றிற்று என்பது வாஸ்தவம்தான்.